ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் UGTRB யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஏஜ் ஆஃப் சாசரில் இருந்து த ஏஜ் ஆஃப் சாமியூவல் ஜான்சன் வரைக்கும் இருக்கக்கூடிய MCQs தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, டைப் பண்ணி நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கல, பட் ஆடியோ ரெக்கார்டிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுட்டு படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய நம்ம டைப் பண்ணுறதோ எடிட் பண்ணுறதோ நிறைய டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு இருக்கிறதும் ரொம்ப ஷார்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மெத்தட் ஓகேன்னு தோணுதோ நீங்கள் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, let us see the MCQs from the age of Chaucer to age of Samuel Johnson. The very first question. Chaucer lived during the reigns of. Answer: Edward III, Richard II and Henry IV. அவர் 3 மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்தார். அவங்க 3 பேர் யாருன்னா எட்வர்டு III, ரிச்சர்டு II and Henry IV. Which of the following was the closest contemporary of Chaucer? Answer is William Langland. Who called Chaucer the father of English poetry? That is Dryden. Dryden தான் சாசர் என்ன சொன்னார்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் poetryன்னு சொன்னார். Who described Chaucer as the well of English undefiled? Answer is Spencer. With Chaucer is born our real poetry. Who holds this review? Answer is Matthew Arnold. சாசர் சாசரோட தான் நம்மளோட ரியல் பொயிட்ரியே ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னவர் மேத்யூ ஆர்னால்டு. சாசர் ஃபவுண்ட் ஹிஸ் நேட்டிவ் டங் எ டைலக்ட் அண்ட் லெஃப்ட் இட் எ லாங்குவேஜ். ஹூ செட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா லோவஸ், LOWES. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாசர் இஸ் த இயர்லியஸ்ட் ஆஃப் த கிரேட் மாடர்ன்ஸ். ஹூ ஹோல்டு திஸ் வியூ அப்படின்னு கேட்டால் மேத்யூ ஆர்னால்டு. சாசர் தான் இருந்த மாடர்ன்ஸ்லேயே இயர்லியஸ்ட் மாடர்ன் அப்படின்னு சொன்னவர். அப்படின்னு சாசரை சொன்னவர் மேத்யூ ஆர்னால்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஃப் சாசர் இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயிட்ரி, ஹீ இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் த இங்கிலீஷ் நாவல். Who makes this remark? Answer is G.K. Chesterton. And then who says about Chaucer's character? Here is God's plenty அப்படின்னு சொன்னவர் Dryden. And then in which month Chaucer's pilgrims go on their pilgrimage? எந்த மந்தில் pilgrims போனாங்க? ஆன்சர் ஏப்ரல் மந்த். How many pilgrims in Chaucer's Canterbury Tales are going on the pilgrimage? எத்தனை pilgrims pilgrimage போனாங்க அப்படின்னா 29. How many pilgrims in the prologue to the Canterbury Tales represent the knighthood class? எத்தனை pilgrims knighthood class represent பண்ணாங்க prologue to the Canterbury Talesல அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இஸ் 3. And then how many women characters are there in the prologue to the Canterbury Tales? எத்தனை women characters Canterbury Talesல இருக்காங்கன்னு கேட்டால் there are 3 characters, women characters. ஓகேங்களா? Which of the following poets wrote a famous poem mourning the death of Chaucer? Octave in the Governale of Princess. OCCLEVE. Octave in the GOVERNAIL OF of PRINCES. Princess. SS. And then 15th question. Chaucer was not indebted for his sources to one of the following. Identify him. Chaucer யாரை இன்டெப்ட் பண்ணலை அவரோட சோர்ஸஸ்க்காகன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஹோமர். இன் விச் டேல் ஆஃப் சாசர் எ டாட்டர் இஸ் கில்டு பை ஹர் ஃபாதர்? எந்த சாசரோட ஸ்டோரியில் ஒரு அப்பா ஒரு மகளை கொல்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. அது எந்த ஸ்டோரின்னு கேட்குறாங்க. தட் இஸ் த பிசிஷியன் டேல். அண்ட் தென் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசான்ஸ் வாஸ் சாசர். விச் ஒர்க் ஆஃப் சாசர் வாஸ் அன் அலிகரி ஆன் த டெத் ஆஃப் பிளான்ச், the wife of his patron. சரிங்களா? தட் இஸ் த புக் ஆஃப் டச்சஸ். புக் ஆஃப் டச்சஸ் தான் அவர் ஜான் ஆஃப் காண்ட் அவங்களோட ஒய்ஃப் பிளான்ச் இறந்ததுக்காக எழுதுவார். அடுத்தது விச் ஆஃப் சாசர்ஸ் ஒர்க் ஹாஸ் த ட்ரோஜன் வார் ஆஸ் இட்ஸ் பேக்ரவுண்டு? சாசரோட எந்த ஒர்க்கு ட்ரோஜன் வாரை பேக்ரவுண்டாக வச்சு அமைஞ்சது அப்படின்னு கேட்டால் ட்ராய்லஸ் அண்ட் கிரசைட். பண்டாரே ஹூ இஸ் எ சாசரியன் கேரக்டர்ஸ்? பண்டாரே PANDARE.
அந்த கேரக்டர் வந்து சாசரோட எந்த ஒர்க்கில் அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிட். அண்ட் தென் ஹி வாஸ் ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் த மந்த் ஆஃப் மே. திஸ் லைன் அப்பியர்ஸ் இன் த ப்ரலாக். ஹூ டஸ் திஸ் லைன் ரெஃபர்ஸ் டு? இந்த லைன் யாரை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கொயர். சரிங்களா. ஹி வாஸ் ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் த மந்த் ஆஃப் மே. அதாவது இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மே மந்தில் வந்து யார் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஸ்கொயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ இஸ் கால்ட் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்? ஜெஃப்ரி சாசர். சாசர் வாஸ் born in London on 1340 AD. Chaucer was married in 1366 and he was died in 1400. That is October 25, 1400 in London, UK. Chaucer is buried in Poets Corner in Westminster Abbey. சரிங்களா. சாசர் வந்து எங்கே வந்து பரி பண்ணப்பட்டார் அப்படின்னா வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபேயில். ஹூ வாஸ் த ஒய்ஃப் ஆஃப் சாசர்? ஒய்ஃப் ஆஃப் சாசர் வந்து பிலிப்பா ரோயட். அண்ட் தென் பாருங்கள், Troilus and Cressida was written by Chaucer. It was completed in. Troilus and Cressida வந்து பாதியில் நிறுத்திடுறாங்க. அவங்க எப்போ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா மிட் 1380 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இது வந்து ரைம் ராயல் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. த புக் ஆஃப் டச்சிஸோட அனதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து அது டெத் ஆஃப் பிளான்ச். ஏன்னா பிளான்ச்சோட டெத்துக்காக அவர் எழுதக்கூடிய எழுதி தான் இந்த புக் ஆஃப் டச்சீஸ். சரிங்களா. பிளான்ச் வந்து யாருன்னா ஜான் காண்டோட ஒய்ஃபு. ஜான் காண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஃப்ரெண்டு. சரிங்களா. அவரோட ஒரு பேட்ரன். அண்ட் தென் த லெஜண்ட் ஆஃப் குட் விமன் இஸ் ரிட்டன் பை சாசர். த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் ஆல்சோ ரிட்டன் பை சாசர். அண்ட் தென் ஹவுஸ் ஆஃப் ஃபேம் இஸ் பை சாசர். இட் வாஸ் ரிட்டன் பிட்வீன். எந்த இயர்க்குள்ளே இதை எழுதுனாங்க அப்படின்னா 1374 to 1385. And then the Parliament of Vowels is written by Chaucer. Then Parliament of Vowels ஓட இன்னொரு பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா Parliament of Birds, BIRDS, Birds. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாசர் வந்து எந்த செஞ்சுரியில் வாழ்ந்தாருன்னா 14th century. சரிங்களா. வாட் வாஸ் சாசர்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னா சிவில் சர்வெண்ட். வென் சாசர் வாஸ் born, அவர் பிறக்கிறப்ப இருந்த கிங் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்டு 3rd. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வித் ஹூம் டிட் சாசர் கோ டு ஃப்ரான்ஸ் ஆன் எ மிஷன் டு அரேஞ்ச் எ மேரேஜ் பிட்வீன் ஃபுல் அண்ட் எ ஃப்ரெஞ்ச் பிரின்சஸ் அப்படின்னு கேட்டால் ஜேர்ன் ஃப்ரோரிஸா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென் டிட் சாசர் பிகம் எ மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் ஃபார் கென்ட் அப்படின்னா எப்போ வந்து அவர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக ஆனார் அப்படின்னா 1389. த புக் ஆஃப் டச்சஸ் இஸ் அன் எலிஜி ரிட்டன் ஃபார் பிளான்ச். பிளான்ச் வாஸ் த ஒய்ஃப் ஆஃப் நோபல் மேன். அந்த நோபல் மேன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. அந்த நோபல் மேன் வந்து ஜான் ஆஃப் காண்ட். அந்த ஜான் ஆஃப் காண்ட்டுங்கிறவர் யார் அப்படின்னா டியூக் ஆஃப் லான்காஸ்டர். சரிங்களா. அந்த ஜான் ஆஃப் காண்ட் JOHNOFGAUNT ஸ்பெல்லிங். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரெசைடு வந்து இட்ஸ் அ ட்ராஜிக் ரொமான்ஸ். அது எதற்கு இட் செட் அகெயின்ஸ்ட் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா த ட்ரோஜன் வார். அதே மாதிரி த பார்லமெண்ட் ஆஃப் வவல்ஸ் அந்த ஒர்க் வந்து இஸ் அசோசியேட்டட் வித் வாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. ஓகேங்களா. சாசர் இஸ் எ பொய்ட் ஆஃப் டேஷ் அப்படின்னா ஹியூமனிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாசர் ஹேட் டேஸ் சன்ஸ். சாசருக்கு எத்தனை குழந்தைகள்னால் 2 குழந்தைகள், 2 மகன்கள். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வென் வாஸ் மிடில் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இன் இங்கிலாந்து. எப்போ மிடில் இங்கிலீஷ் வந்து இங்கிலாண்டில் பேசப்பட்டுச்சு அப்படின்னா ஃப்ரம் 1100 AD to 1500 AD. அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் இட்டாலியன் பொயட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு சாசர். இட்டாலியன் பொயட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் சாசரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா பொக்காஷியோ, டேண்ட் அண்டு பெட்ரார்க். அதாவது டேண்ட், பெட்ரார்க் அண்டு பொக்காஷியோ. இன் சாசர்ஸ் டைம் ஃப்ரெஞ்சு வாஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் எந்த பிளேஸ் அப்படின்னா இங்கிலாந்து. சாசரோட பீரியடில் ஃப்ரெஞ்சு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்தது இங்கிலாந்து நாட்டில்.
இங்கிலீஷ் வாஸ் த லாங்குவேஜ் ஆஃப், அந்த டைமில் இங்கிலீஷ் வந்து யாருடைய மொழியாக இருந்ததுன்னா இட் வாஸ் த லாங்குவேஜ் ஆஃப் காமன் பீப்புள். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், த பெஸ்ட் நோன் ஒர்க் ஆஃப் சாசர்னு கேட்டாலே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், த கேண்டர்பரி டேல்ஸ். சரிங்களா. த கேண்டர்பரி டேல்ஸ் வாஸ் பப்ளிஷ்டு பை வில்லியம் கேக்ஸ்டன். எந்த டைமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1478, தட் இஸ் 1470s அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இன் கேண்டர்பரி டேல்ஸு சாசர் டேஸ் ஹியூமன் பர்ஃபெக்ஷன். சாசர் மேக்ஸ் அலோவன்சஸ் ஃபார் ஹியூமன் பர்ஃபெக்ஷன். சாசர் சர்வ்டு 3 இங்கிலீஷ் கிங்ஸ், எட்வர்ட் III, ரிச்சர்ட் II அண்டு டேஷ்னு கேட்டாங்கன்னா ஹென்ரி IV. இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், எகைன் அண்ட் எகைன் வந்துகிட்டே இருக்கிறது. சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா விச் ஃபீலிங் வாஸ் ஸ்ட்ரென்தன்ட் இன் இங்கிலாந்து டியூரிங் த 100 years ஆஃப் வார் அப்படின்னு கேட்டால் பேட்ரியோட்டிசம் அண்டு நேஷ்னலிசம். பேட்ரியோட்டிசம் அண்டு நேஷ்னலிசம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இவரோட காலகட்டத்தில் நடந்தது வந்து 100, இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோவில் சாசர் பற்றி போட்டிருக்கிறதுல போட்டிருக்கேன். 100 years ஆஃப் வார் வந்திருக்கும், பிளாக் டெத் ஒன்று வந்திருக்கும். சரிங்களா. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து த பெசன்ட்ஸ் ரிவோல்ட், அந்த இன்சிடெண்ட். இந்த 3 வந்து இவரோட காலகட்டத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி. In Canterbury Tales, Chaucer completed 20 poems and left 4 stories unfinished. அதாவது வந்து 20 போயம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 4 ஸ்டோரிஸ் வந்து அன்ஃபினிஷ்டாக நிறுத்தியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா டியூரிங் த 100 years ஆஃப் வார், நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, 100 years ஆஃப் வார் ஒன்று, பிளாக் டெத் ஒன்று, அதே மாதிரி த பெசன்ட்ஸ் ரிவோல்ட் ஒன்று. அந்த 3 விஷயம் நடந்ததில் 100 years ஆஃப் வார் நடக்கும் பொழுது சாசர் என்னவா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, ஹீ இஸ் த ஒர்க்கிங் ஆஸ் அ சோல்ஜர் அண்ட் அ டிப்ளமேட். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா சாசர்ஸ் கேண்டர்பரி டேல்ஸ் ஆர் ரிட்டன் இன் மிடில் இங்கிலீஷ். சாசர் விசிட்டட் இத்தாலி டேஷ் டியூ டு ஹிஸ் டிப்ளமேட்டிக் விசிட்ஸ், ட்வைஸ், 2 தடவை போயிருப்பார் இட்டாலிக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா Chaucer wrote in English, French and Italian. Which is the first poem of Chaucer கேட்டாங்கன்னா The Book of Duchess. Chaucer's works are divided into 3 periods, Italian period, French period and then English period. சரிங்களா. Whose works helped to standardize the dash of Middle English, London dialect. Chaucer introduced the heroic couplet in English verse and invented the ரைம் ராயல். சரிங்களா. அவர் வந்து ரைம் ராயலை இன்வென்ட் பண்ணியிருக்கிறாரு. சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகலாம், ஸோ டோன்ட் மிஸ்டேக்கன். அடுத்தது பாருங்கள், த போயம் பை சாசர் நோன் டு த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இன் இங்கிலீஷ் டு யூஸ் த ஹீரோயிக் கப்லெட். அதாவது இங்கிலீஷில் முத ஹீரோயிக் கப்லெட்டை யூஸ் பண்ணி ஒரு போயம் வெளிவந்துச்சு அப்படின்னா அது த லெஜண்ட் ஆஃப் குட் விமன். சரிங்களா. அடுத்தது இதில் ஒன் மோர் நோட் என்ன அப்படின்னா, ஹூ டிரான்ஸ்லேட்டட் த இங்கிலீஷ் வேர்ஷன் ஆஃப் த பைபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து வைக்லிஃப். சரிங்களா. தென் கேண்டர்பரி டேல்ஸ் சாசர் வாஸ் இண்டப்டட் டு, ஃபார் கேண்டர்பரி டேல்ஸ் சாசர் வாஸ் இண்டப்டட் டு ஹூம்னா ஆன்சர் வந்து பொக்காஷியோ. சாசர் ரோட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைலக்ட் அப்படின்னா ரொம்ப நமக்கு பழக்கப்பட்ட கொஸ்டின் தான், ஈஸ்ட் மிட்லேண்ட் டைலக்ட். Where do the pilgrims of the Canterbury meet in London? Tabard Inn. How many tales are to be told by each pilgrim? எத்தனை ஸ்டோரிஸ் ஒவ்வொரு பில்கிரிமும் சொல்ல வேண்டியதாக இருந்தது? 4 stories. போகும்பொழுது 2, வரும்பொழுது 2ங்கிற மாதிரி. The pilgrims are going to visit the tomb of, எந்த இடத்த வந்து அவங்க வந்து விசிட் பண்ண போனாங்கன்னா செயின்ட் தாமஸ் ஏ பக்கெட். வேர் இஸ் டாம்ப் ஆஃப் செயின்ட் சிச்சுவேட்டட் அப்படின்னா ஆன்சர் இஸ் கேண்டர்பரி. ஹூ நெரேட் த ஃபஸ்ட் டேல் இன் கேண்டர்பரி டேல்ஸ்? ஃபஸ்ட்டு டேல்னா நைட்ஸ் டேலு, லாஸ்ட் டேல்னா பார்சன்ஸ் டேலு, ஃபேமஸ் டேல்னா மில்லர்ஸ் டேலு. ஓகேங்களா. அண்ட் தென் ஹூ டெல் த டேல் ஆஃப் மெலிபஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாசர். சாசர்ஸ் ட்ராய்லஸ் அண்ட் குரசேட் இஸ் ரிட்டன் இன் ரைம் ராயல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூ அமாங் த ஃபாலோயிங் செட் அபவுட் Chaucer's prologue to the Canterbury tells that here indeed is God's plenty அப்படின்னா
அந்த மாதிரி யார் சொன்னாங்க அப்படின்னா ட்ரைடன். த ஆத்தர் ஆஃப் பியர்ஸ் த ப்ளோமேன் அப்படின்னா வில்லியம் லாங்லேண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயம்ஸ் டிட் சாசர் டெடிகேட்டட் டு கவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரசைட். கவர் ரோட் இன் இங்கிலீஷ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயம்ஸ். கவர் வந்து இங்கிலீஷில் என்ன 2 போயம்ஸ் எழுதியிருக்காருன்னா கன்ஃபெசியோ அண்ட் அமென்டீஸ். கன்ஃபெசியோ CONFESSIO அண்ட் தென் அமென்டீஸ் AMENTIS. Which of the following poems of Gower is in French அப்படின்னா ஸ்பெக்குலம். Which of the following poems of Gower is in Latin அப்படின்னா Vox Clementis. Father of English prose அப்படின்னா Wycliffe. Morning star of the Renaissance வந்து Chaucer. Reformation வந்து Wycliffe. Morning star of the Reformation is Wycliffe. அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள். ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, வைக்லிஃப் தான் வந்து ஃபுல் டிரான்ஸ்லேஷனும் பண்ணாருன்னு. மோர்ட் டி ஆர்த்தூர் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சுன்னா 1485. அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூரிங் த பீரியட் ஆஃப் விச் கிங் டிட் சாசர் ஃபைட் இன் த இங்கிலீஷ் ஆர்மி. அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, எட்வர்டு தேர்டோட காலத்தில் தான் 100 years ஆஃப் வார் வரும். அந்த வாரில் தான் சாசர் வந்து ஃபைட் பண்ணுவார் இங்கிலீஷ் ஆர்மி சைடு இருந்து. சரிங்களா. ஹூ வாஸ் த கிங் வென் ஜெஃப்ரி சாசர் வாஸ் டெட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் பிறக்கும்போது இருந்த கிங் எட்வர்டு தேர்டு, அவர் வாழும்போது இருந்த கிங் வந்து ரிச்சார்டு II, அவர் இறக்கும்போது இருந்தவர் வந்து ஹென்ரி IV. அதாவது வந்து 324, 3ல் பிறக்கிறாரு, 2ல் வாழ்கிறாரு, 4ல் இறக்குறாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆஃப் சாசர் இஸ் அசோசியேட்டட் வித் வேலண்டைன்ஸ் டே. இது ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, பார்லமெண்ட் ஆஃப் வவல்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன் விச் சாசர்ஸ் ட்ராய்லஸ் அண்ட் கிரசைட். அதாவது சாசரோட ட்ராய்லஸ் அண்ட் கிரசைட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா பொக்காஷியோஸ் ஃப்ளஸ்ட்ராட்டோ. அடுத்தது பாருங்கள், சாசர் வாஸ் அலைவ் to witness or bear breaking news of some remarkable events in medieval history. அதாவது வந்து மெடைவல் ஹிஸ்ட்ரியில் நடந்த சில விஷயங்களுக்கு சாசர் வந்து சாட்சியாக இருக்கார். அதில் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா த வார் ஆஃப் ஏஜின்கோர்ட், அது ஒன்று. அடுத்தது பாருங்கள், த சாசர்ஸ் த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் பிலாங்ஸ் டு. இது ரொம்ப ஃபேமஸ் கொஸ்டின்மா. ரோமன் டி லா ரோஸ் ஆர் ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். அது வந்து ஃப்ரெஞ்சு பீரியடை வந்து பேக்ரவுண்டு, ஃப்ரெஞ்சு பீரியடில் அவர் அதை எழுதினார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அடுத்தது பாருங்கள், ஹூ செட் சாசர் ஃபாண்ட் ஆஃப் ஹிஸ் நேட்டிவ் டங் எ அதான் ஃபவுண்ட் ஹிஸ் நேட்டிவ் டங் எ டைலக்ட் அண்ட் லெஃப்ட் இட் எ லாங்குவேஜ் வந்து லோவஸ். நான் மறுபடியும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது பாருங்கள், சாசருடைய ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டண்ட் ABABBCC. சாசரோட ரைம் ஸ்கீம் வந்து ABABBCC. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம த ஏஜ் ஆஃப் மில்டன். சில கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட விட்டு போயிருக்கலாம். நான் கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். சரிங்களா. இதெல்லாம் ஜென்ரலாக எடுக்கப்பட்ட நோட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இது எல்லாமே கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். இது நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் த ஏஜ் ஆஃப் மில்டன். ஏஜ் ஆஃப் மில்டன் பொறுத்த வரைக்கும் வென் வாஸ் ஜான் மில்டன் பார்ன். 9 December 1608. அதாவது 9 டிசம்பர் 1608 ஜான் மில்டன் பிறந்திருக்காரு. வேர் வாஸ் ஜான் மில்டன் பார்ன் அப்படின்னா இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. விச் ஸ்கூல் டிட் ஜான் மில்டன் அட்டண்ட். செயின்ட் பால்ஸ் ஸ்கூல். ஜான் மில்டன் எந்த ஸ்கூல் போனாருன்னா செயின்ட் பால்ஸ் ஸ்கூல். அவர் எந்த யூனிவர்சிட்டி அட்டன் பண்ணார், காலேஜ் அப்படிங்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் காலேஜ், கேம்பிரிட்ஜ். பேரண்ட்ஸ் ஆஃப் மில்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் அண்டு சாரா ஜெஃப்ரி. JOHN. ஜான் வந்து அவங்க ஃபாதர். இவங்களோட அம்மா பேர் வந்து சாரா ஜெஃப்ரி. SARAHJEFFREY. ஹூ வாஸ் கால்டு த லேடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னா ஜான் மில்டன். ஹவு மெனி டைம்ஸ் மில்டன் காட் மேரிட். எத்தனை தடவை அவர் மேரேஜ் பண்ணார்? 3 times. மில்டன் பிகேம் பிளைண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 1652 இயர். அந்த இயரில் 44 years, அதாவது அவருக்கு 44 வயசு இருக்கும் பொழுது அவர் பிளைண்ட் ஆனார். whom did மில்டன் கன்சிடர் ஹிஸ் மாஸ்டர். மில்டன் வந்து தன்னோட மாஸ்டராக யாரை கன்சிடர் பண்ணார் அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர்.
Who said Milton was the poetical son of Spencer? ஜான் ட்ரைடன். அதாவது பொய்டிக்கல் சன் ஆஃப் ஸ்பென்சர்னு யாரை வந்து மில்டன் சொன்னார் அப்படின்னா ஜான் ட்ரைடன். பேரடைஸ் லாஸ்ட் இஸ் கன்சிடர்டு எ ஆர் an epic poem. வென் வாஸ் பேரடைஸ் லாஸ்ட் பப்ளிஷ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1667. இதில் ஒன் மோர் நோட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1637 வந்து லிசிடஸ் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். 1671 வந்து பேரடைஸ் ரீகைன்டு பப்ளிஷ் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட் ஒரிஜினலி ரிட்டன் இன் 10 books. பட் நமக்கு வந்து 1674 பப்ளிஷ் ஆனதில் வந்து 12 books இருந்திருக்கும். அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த சீக்வல் டு பேரடைஸ் லாஸ்ட், தட் இஸ் பேரடைஸ் ரீகெயின்ட் இஸ் த ஆன்சர். ஹவு மெனி புக்ஸ் வேர் இன் செகண்ட் எடிஷன்? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, 1674 பப்ளிஷ் பண்ணப்பட்டதில் வந்து 12 books இருக்கும் அப்படிங்கிறது. பேரடைஸ் லாஸ்ட் ரிட்டன் இன் டேஷ் அப்படின்னா blank verse. ஷார்ட்டஸ்ட் புக் இன் பேரடைஸ் லாஸ்ட் வந்து book 7. மில்டன் ஸ்டார்டட் ரைட்டிங் in 1658, completed 1665 and issued in 1667. What is that அப்படின்னா அந்த புக் வந்து பேரடைஸ் லாஸ்ட். மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட் prized for its dash அப்படின்னு கேட்டால் grand style. பேரடைஸ் லாஸ்ட் was written by Milton in the டேஷ் அப்படின்னா லாஸ்ட் பேஸ் ஆஃப் லைஃப். அதாவது அவரோட எந்த டைமில் அவர் அந்த பேரடைஸ் லாஸ்ட் எழுதினார்னா வாழ்வின் இறுதி கட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஸ்டோரேஷன் பீரியட் இன் இங்கிலாந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1660. ஹூ வாஸ் த பாய்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் மில்டன்னா சார்லஸ் தியோதத்தி, அதாவது CHARLESDIODATI. அண்ட் தென் ஹூ பிகேன் his sonnet London or Milton 1802 with Milton, the shouldn't be living at this hour. அதாவது வந்து யார் வந்து இந்த லைனை கோட் பண்ணாங்க எழுதுனாங்க அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். அண்ட் தென் மில்டன்ஸ் ஃபஸ்ட் பப்ளிஷ்டு போயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஷேக்ஸ்பியர். எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1630. மில்டனோட ஃபஸ்ட்டு பப்ளிஷ்டு போயம். சரிங்களா. whom does Milton address in his poem on the death of a fair infant dying of a cough அப்படின்னு யாரை சொல்கிறாரு அவரோட போயம்லனா his niece. எந்த போயமில் அப்படின்னா on the death of a fair infant dying of a cough அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா. அவரோட நீஸ், அதாவது தன்னோட அண்ணன் பொண்ணை பற்றி சொல்லியிருக்கிறார். த ஓட் ஆன் த மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி ஹேஸ் பிகன் ஆன். இதை வந்து எப்போ பிகன் பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் டே 1629. இன் மில்டன்ஸ் லைஃப் த பீரியட் ஃப்ரம் 1632 to 1637 is popularly known as dash period. கேட்டால் Horton period. In 1642 at the age of 34 he married. இவர் வந்து யாரை மேரேஜ் பண்ணாங்கன்னா மேரி பவல், MARYPOWELL. அவங்க வந்து இவருக்கு வந்து 34 ஏஜ் மேரேஜ் ஆகிறப்ப. பட் அந்த லேடி அவங்களுக்கு வந்து 17 இயர்ஸ் தான் ஆச்சு. ஸோ 17 இயர்ஸ் டிஃபர் இருக்கிற ஒரு லேடியை வந்து இவர் மேரேஜ் பண்ணிட்டார். அதாவது வந்து அவங்க சின்ன பொண்ணு, இவர் தான் ஏஜ்டு ஃபெல்லோ. அடுத்தது மில்டன்ஸ் சானட் மீ தாட் ஐ சா மை லேட் எஸ்பௌஸ்டு செயின்ட் ஆல்சோ நோன் அஸ் ஆன் ஹிஸ் டிசீஸ்டு ஒய்ஃப். சரிங்களா. அவரோட சானட்டு மீ தாட் ஐ சா மை லேட் எஸ்பௌஸ்டு செயின்ட் அப்படிங்கிற இந்த சானட் வந்து வேறு என்ன பெயர்லையும் அழைக்கப்படுதுன்னா ஆன் ஹிஸ் டிசீஸ்டு ஒய்ஃப். அவரோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறது, உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, செகண்ட் ஒய்ஃபு. ஸோ அந்த செகண்ட் ஒய்ஃபுக்காக இவர் எழுதின இந்த சானட் தான் இந்த பெயரில் அழைக்கப்படுது. ஹூ வாஸ் மில்டன்ஸ் தேர்ட் ஒய்ஃப் கேட்டால் எலிசபெத் மின்ஷோல், ELIZABETH, எலிசபெத் MINSHULL. And then which century John Milton belonged to? 17th century. John Milton born வந்து பார்த்திங்கன்னா 9 December 1608. டெத் வந்து பார்த்திங்கன்னா 8 December 1674. When civil war took place in England 1642.
வென் வேர் த தியேட்டர், அதாவது வந்து 1642லேருந்து 1660 வரைக்கும் அங்கே இருந்த தியேட்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்படும். அந்த டைமில், அதாவது அந்த சிவில் வார் நடந்த காலகட்டத்தில் தான். சரிங்களா. வென் வாஸ் சார்லஸ் ஒன் எக்ஸிக்யூட்டட் 30 January 1649. ஹூ டிட் பிகம் லார்டு ப்ரொடெக்டர் ஆஃப் இங்கிலாந்து அட் த டைம் ஆஃப் சார்லஸ் ஒன் அப்படின்னா ஆலிவர் கிராம்வெல். வென் மில்டன் பிகேம் பிளைண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 1652ல் அவருக்கு வந்து 44 இயர்ஸ் ஆகும்போது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது ஆலிவர் கிராம்வெல் வந்து எப்போ டெத் ஆனார்னா 1658. ரெஸ்டரேஷன் பீரியட் இன் இங்கிலாந்து வந்து 1660. அட் வாட் ஏஜ் மில்டன் ரோட் ஹீஸ் ஓட் ஆன் த மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி. அதை எழுதும் பொழுது அவருக்கு வயசு என்னென்னா 21. They also serve who only stand and wait occurs in which of the following poem அப்படின்னா, அதாவது வந்து இந்த லைன் எங்கே வருது, எந்த போயமில் வருது, மில்டனோட போயம்லனா ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ் பை மில்டன். அதாவது தே ஆல்சோ சர்வ் ஹூ ஒன்லி ஸ்டாண்ட் அண்ட் வெயிட் அப்படிங்கிற லைன். அடுத்தது பாருங்கள், ஹூ இஸ் கால்டு த பொய்டிக்கல் சன் ஆஃப் ஸ்பென்சர் அப்படின்னா மில்டன். இவர் என்னன்னு சொன்னாங்கன்னா ஸ்பென்சரோட பொய்டிக்கல் சன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பாருங்கள், பாஸ்டோரல் எலிஜி பை மில்டன் இஸ் லிசிடஸ். அது லிசிடஸ் அப்படிங்கிறது இவருடைய பாஸ்டோரல் எலிஜி. ஹூ அப்பாயிண்டட் மில்டன் ஆஸ் த போஸ்ட் ஆஃப் லாட்டின் செக்ரட்டரி. அவரை யார் வந்து லாட்டின் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கிராம்வெல். த ஸ்பிரிட் ஆஃப் லார்ட் இஸ் அப்பான் மீ, ஹூஸ் லைன் இஸ் திஸ் அப்படின்னா மில்டன். ஹூ செட் மில்டன் வாஸ் ஆன் த டெவில்ஸ் பார்ட்டி வித்தவுட் நோயிங் இட், வில்லியம் பிளேக். அரியோபேஜிட்டிகா அப்படிங்கிறதும் மில்டன் எழுதின ஒர்க் தான். இது வந்து எதை பற்றினது அப்படின்னா, அரியோபேஜிட்டிகா இஸ் ஆல் அபவுட் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். சரிங்களா, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், PRESS. அடுத்தது ஹூ இஸ் இதுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற ஆப்ஷன் வந்தாலுமே அதுவுமே ஆன்சர் தான். சரிங்களா. ஹூ இஸ் கன்சிடர்டு ஃபஸ்ட் கேரக்டர் ஆஃப் பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்னா சாட்டன். ஹீ இஸ் த ப்ரைமரி கேரக்டர். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஹூ இஸ் நெக்ஸ்ட் டு சாட்டன் இன் பேரடைஸ் லாஸ்ட். சாட்டனுக்கு அடுத்து முதன்மை வகித்தது பேரடைஸ் லாஸ்ட்டில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்சிபப். Who has described Paradise Lost as the dream of a Puritan fallen asleep over his Bible. That is Alphonse de Lamartine அப்படிங்கிறவர் தான் அந்த மாதிரி பேரடைஸ் லாஸ்ட்டை சொல்லியிருப்பார், டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். Who said better to reign in hell than serve in heaven. அதாவது ஹெல்லில் வந்து இருக்கிறத விட ஹெவனில் வந்து நாம் வந்து இருக்கிறது தான் பெஸ்ட்டு. பெட்டர் டு ரெயின் இன் ஹெல் தென் சர்வ் இன் ஹெவன் அப்படின்னு சொல்கிறது வந்து சேட்டன் தான் சொல்லுவார். அது இந்த கொட்டேஷன் கொடுத்து யார் இதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சேட்டன். த்ரூ விச் ஒர்க் டஸ் மில்டன் இன்டெண்ட் டு ஜஸ்டிஃபை த வேஸ் ஆஃப் காட் டு மென். அதாவது வந்து எந்த ஒர்க் மூலமாக மில்டன் வந்து இன்டெண்ட் டு ஜஸ்டிஃபைஸ் த வேஸ் ஆஃப் காட் டு மென் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட். எலிக்ரோ அண்ட் பென்சிரஸோ லிசிடஸ் பிலாங்ஸ் டு எந்த பீரியட் அப்படின்னா த ஹார்டன் பீரியட். வி ரீட் பேரடைஸ் லாஸ்ட் அஸ் எ டாஸ்க் நோபடி எவர் விஷ் இட் லாங்கர் அப்படின்னு சொன்னவர் ஹூம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ஜான்சன். மில்டன் ரோட் நோ லாங்குவேஜ். ஹூ செட் அப்படின்னா டாக்டர் ஜான்சன். விச் டாக்ட்ரின் இஸ் ஃபவுண்ட் இன் பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் வில். ஃபார்மர் நேம் ஆஃப் சேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா லூசிஃபர். ஃபார்மர் நேம் ஆஃப் சேட்டன் இஸ் Lucifer. And then the literary form of on his blindness is sonnet. What kind of sonnets Milton wrote அப்படின்னா Italian sonnet. Rhyme scheme வந்து மில்டன் பொறுத்த வரைக்கும் on his blindnessல என்ன இது பண்ணியிருப்பாங்கன்னா ABBA ABBA CDE CDE இதுதான் ரைம் ஸ்கீம். சரிங்களா. அதாவது மில்டனுக்கு உரிய ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸில் இதை அவர் இது பண்ணியிருப்பார், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். ஹூ கேவ் த டைட்டில் ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ். இவரோட இந்த ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ்ங்கிற ஒர்க்குக்கு வந்து இவர் டைட்டிலே இல்லாமல் எழுதியிருப்பார். அதுக்கு யார் டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா தாமஸ் நியூட்டன் இன் 1761. வாட் இஸ் அனதர் டைட்டில் ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸோட அனதர் டைட்டில் வந்து வென் ஐ கன்சிடர் ஹவு மை லைட் இஸ் ஸ்பெண்ட்.
Next one, who introduced sonnet in England? That is sonnet-நாலே Sir Thomas Wyatt. Which poets before Milton were famous for writing epics? Epics வந்து மில்டனுக்கு முன்னாடி எழுதினவங்கள யார் ஃபேமஸ்னா ஹோமர், வர்ஜில் அண்டு ஸ்பென்சர். Which British romantic author was particularly inspired by the work of Milton அப்படின்னு கேட்டால் வில்லியம் பிளேக். Who wrote Life of Milton? That is சாம்யூவல் ஜான்சன் தான் எழுதியிருக்கார். சரிங்களா. ஃபாதர் ஆஃப் எபிக் பொயிட்ரி யாருன்னு கேட்டால் ஹோமர். Who is Camus in the work of Camus அப்படின்னா வில்லன் ஆர் ஆன்டகானிஸ்ட். The literary form of Camus is மாஸ்க் அண்டு மாஸ்கியூ. அதாவது கம்யூஸ் எழுதினவரும் மில்டன் தான், அது வந்து ஒரு மாஸ்க். Who requested Milton to write Camus அப்படின்னா ஹென்ரி லோவஸ். எப்போ வந்து அவர் கம்யூஸ் எழுதியிருப்பாருன்னா 1634. Whose honor Milton wrote Camus? Earl Bridgewater becoming Lord President of Wales. யாருக்காக அவர் COMUS, தட் இஸ் கம்யூஸ், யாரை ஹானர் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க்கை எழுதினாருன்னா ஏர்ல் பிரிட்ஜ்வாட்டர் பிகமிங் லார்டு பிரசிடெண்ட் ஆஃப் வேல்ஸ் அப்படிங்கிறவரை தான். அடுத்தது வந்து கம்யூஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஹிம்செல்ஃப் டு டிசீவ் த லேடி ஆர் ஃபார் த பீப்புள். அதாவது வந்து கம்யூஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான வடிவத்தில் தன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்குவானா எ வில்லேஜர். whom the attendant spirit calls to undo Camus' black magic or to free the lady from the magic chair அப்படின்னா சப்ரீனா. தென் whose son is Camus அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன் பச்சூஸ் அண்டு சர்ஸ், BACCHUS and CIRCE. And then the age of Milton has 3 kinds of poets. என்னென்ன kinds of poetsனா metaphysical, puritan and cavalier. ஜான் மில்டன் வந்து எதை சேர்ந்தவர் அப்படின்னா பியூரிட்டன் பொயட். சரிங்களா. அடுத்தது வந்து மீனிங் ஆஃப் எல் அலிக்ரோ அண்டு பென்சிரஸோ. அலிக்ரோ பொறுத்த வரைக்கும் மீனிங் வந்து ஹாப்பி அண்ட் சியர்ஃபுல். பென்சிரஸோ பொறுத்த வரைக்கும் மீனிங் வந்து என்ன சொல்கிறது, மெலன்கலிக் மேன். சரிங்களா. ரொம்ப வந்து சோகமான அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம், ஆர் பென்சிவ் மேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்சன் அகோனைஸ்ட் இஸ் எ க்ளோசெட் ட்ராமா. மொனோவா அண்ட் டாலிலா ஆர் கேரக்டர்ஸ் இன் சாம்சன் அகோனைஸ்ட். இன் ஹீஸ் சானட், இது நம்ம முதல்லே பார்த்துட்டோம். அவரோட செகண்ட் ஒய்ஃப்காக அவர் வந்து எழுதின ஒரு ஒர்க் ஆன் ஹிஸ் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க்கு. அடுத்தது பாருங்கள், மில்டன் ஆஃப்டர் மில்டன் வெண்ட் பிளைண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு கம்போஸ் பொயிட்ரி பை. எப்படி அவர் வந்து எழுதினார் இந்த ஒர்க்கு அப்படின்னா தட் இஸ் டிக்டேஷன் மூலமாக தான் எழுதியிருப்பார். சரிங்களா. ஹூ இஸ் லிசிடஸ் அண்ட் எட்வர்டு கிங் த ஸ்பீக்கர் டெட் ஃப்ரெண்ட். அதாவது வந்து லிசிடஸ்ங்கிறது யாரை குறிக்கிறது, என்ன அது வந்து ஒர்க்குன்னா நம்ம முதல்லே பார்த்தோம். லிசிடஸ்ங்கிறது வந்து எலிஜி. யாருக்காக அவர் எழுதினார்னா எட்வர்டு கிங் இறந்ததுக்காக எழுதியிருப்பார். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹவ் ஓல்டு வாஸ் எட்வர்டு கிங் வென் ஹீ டைட். அதாவது எட்வர்டு கிங்க்கு வந்து அவர் இறக்கும்போது எத்தனை வயசில் இறந்தாருன்னா 25 years old. ஹவு டிட் மில்டன்ஸ் ஃப்ரெண்ட் டை அப்படின்னா ஷிப்ரேக் அண்டு ட்ரோன்டு. வாட் டிட் எட்வர்டு கிங் வாண்ட் டு பி. எட்வர்ட் கிங் வந்து என்னவாகணும்னு ஆசைப்பட்டார். ஹி வாண்ட்ஸ் டு பி எ பொயட். வாட் இஸ் RPS? எ கேரக்டர் ஃப்ரம் Greek mythology known for his songs and music. ORPHEUS. RPSனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ கேரக்டர் ஃப்ரம் Greek mythology known for his songs and music. In his Lycidas, John Milton invokes the muses as sisters of the sacred well. When did John Milton write Lycidasனா 1637. அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டர் வந்து த ஏஜ் ஆஃப் ட்ரைடன். விச் பீரியட் டிட் ஜான் ட்ரைடன் பிலாங் டு. அவர் வந்து ரெஸ்டரேஷன் பீரியடை சேர்ந்தவர். ஹூ வாஸ் இங்கிலாண்ட்ஸ் ஃபஸ்ட் பொயட் லாயரேட்னாலுமே ஜான் ட்ரைடன் தான். சரிங்களா. இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். யார் வந்து பொயட் லாயரேட்டாக இங்கிலாண்டில் ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், ஜான் ட்ரைடன் ரோட் ஹீரோயிக்ஸ் ஸ்டான்ஸா ஃபார் டேஷ் அப்படின்னா ஆலிவர் கிராம்வெலுக்காக அவர் எழுதினார்.
Who wrote Absalom and Achitophel? John Dryden. What is Dryden's Astrea Redux? Astrea Reduxங்கிறது என்ன ஒர்க்கு எதுக்காக எழுதினார் அப்படின்னா இட் இஸ் ஃபார் ப்ரைசிங் சார்லஸ் டூ. வாட் இஸ் த சப்டைட்டில் ஆஃப் ஆஸ்ட்ரியா ரிடக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எ போயம் ஆன் த ஹாப்பி ரெஸ்டோரேஷன் அண்டு ரிட்டர்ன் ஆஃப் ஹிஸ் சேக்ரட் அண்டு மெஜஸ்டிக் சாம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இன் ஹிஸ் ஒர்க் மெக்ஃப்ளக்னோ Dryden mock at Thomas Shadwell. What poem did Dryden write to commemorate the death of Charles II? டெத் ஆஃப் சார்லஸ் டூக்கு அவர் என்ன ஒர்க் எழுதினார் அப்படின்னா த்ரினோடியா அகஸ்டாலிஸ். அடுத்தது இதுக்கு ஸ்பெல்லிங் THRENODIAAUGUSTALIS த்ரினோடியா அகஸ்டாலிஸ். John Dryden's poem Hind and Panther has the reference of dash religion அப்படின்னு கேட்டால் ரோமன் கேத்தோலிசிசம். Who are the main characters in John Dryden's play All for Love? ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா. அது ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவை தழுவி எடுக்கப்பட்டது தான் அப்படிங்கிறதும் இருக்குது. Which interlocutors in Dryden's essay of dramatic poesy represent Dryden? essay on dramatic poesyயில் பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டர் வந்து ட்ரைடனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நியாண்டர். ஆல் ஹியூமன் திங்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு டிகே அண்ட் வென் ஃபேட் சமான்ஸ் மொனார்க்ஸ் மஸ்ட் ஒபே. ஓப்பனிங் லைன்ஸ் ஆஃப் மெக்ஃப்ளக்னோ இந்த லைன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் காட்ஸ் பிளென்டி. ஹூ இஸ் ட்ரைடன் ரெஃபரிங் டு இன் திஸ் ரிமார்க் அப்படின்னு கேட்டால் சாசர். And then here lies my wife, here let her rest, now she is at rest, and so am I. Who wrote? இந்த லைன் அதாவது here lies my wife, here let her rest, now she is at rest இதெல்லாம் இந்த லைனை யார் எழுதுனாங்க அப்படின்னா ஜான் ட்ரைடன் ஃபார் த டெத் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப். அவரோட இறந்து போன மனைவியை நினச்சி அவர் எழுதுகிறாரு. ஹூ கால்டு ட்ரைடன் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்? ட்ரைடனை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்னு சொன்னவர் டாக்டர் ஜான்சன். வாட் இஸ் ட்ரைடன்ஸ் எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் பொய்சி? இட் இஸ் எ critical treatise on dramatic art developed through dialogues. Who wrote the State of Innocence and Aurangzeb? ட்ரைடன். அதாவது அவுரங்கசீப் மேலே ஒரு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி எழுதுனது யார் அப்படின்னா ட்ரைடன். விச் போயம் டிட் ட்ரைடன் ரைட் ஃபார் த கார்னேஷன் ஆஃப் சார்லஸ் டூனா டு ஹிஸ் சேக்ரட் மெஜஸ்டி? ஹூ ரோட் த இண்டியன் எம்பரர்? இண்டியன் எம்பரருங்கிற ஒர்க் எழுதினவரும் ட்ரைடன். ட்ரைடன்ஸ் எலிஜி ஆன் த டெத் ஆஃப் அமெண்டாஸ் இஸ் எ pastoral elegy. Dryden has written an elegy on the death of Cromwell. What is the title அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹீரோயிக் ஸ்டான்சாஸ் ஆன் த டெத் ஆஃப் கிராம்வெல். இதுதான் வந்து டெத் ஆஃப் கிராம்வெல்லுக்காக அவர் எழுதின அந்த ஒர்க்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஹூ இஸ் த whom did Dryden describe as the darling of my youth? darling of my youthன்னு ட்ரைடன் யாரை சொன்னாருன்னா கௌலி. வாட் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பாத் ஹர் டேல்? இட் இஸ் எ ஃபேபிள். இதுவும் ட்ரைடன் தான் எழுதியிருப்பார். சரிங்களா? ஹூ வாஸ் த டாமினன்ட் லிட்ரரி ஃபிகர் ஆஃப் த ரெஸ்டரேஷன் ஏஜ் நெக்ஸ்ட் டு மில்டன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான் ட்ரைடன். ஜிம்ரி இஸ் எ கேரக்டர் அப்பியர்ஸ் இன். ஜிம்ரிங்கிற கேரக்டர் ட்ரைடனுடைய இதில் எங்கே வருது அப்படின்னா அப்சாலம் அண்ட் அச்சிடோபெல். ஹூ மாஸ்டர்டு த ஹீரோயிக் கப்லெட் அப்படின்னா ட்ரைடன். ஹூ செட் தட் ப்ளீசஸ் த கிரீக்ஸ் would not satisfy on English audienceனா ட்ரைடன். ஹூ ரோட் டிஸ்கோர்ஸ் ஆன் சேட்டையர் அண்ட் எபிக் பொயிட்ரி அப்படின்னாலும் ட்ரைடன். மேரேஜ் இஸ் எ மோட் அப்படிங்கிற ஒர்க் யாருடையதுன்னா ட்ரைடன். ஹூ செட் தே சே மை டேலண்ட் இஸ் சேட்டையர், இஃப் இட் பி ஸோ இட் இஸ் எ ஃப்ரூட்ஃபுல் ஏஜ் அண்ட் தேர் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி கிராப் டு கேதர். இது சொன்னவர் யார் அப்படின்னா ட்ரைடன். Who said before the time of Dryden there was no poetical diction, no system of works? டாக்டர் ஜான்சன். ஹூ இஸ் த அதாவது ட்ரைடன் காலத்துக்கு முன்னாடி வந்து பொய்டிக்கல் டிக்ஷன் கிடையாது, சிஸ்டம் ஆஃப் வேர்ட்ஸ் கிடையாதுன்னு டாக்டர் ஜான்சன் சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா த ரைவல் லேடிஸ் அண்ட் லவ் ட்ரையம்பண்ட். இது ரெண்டும் எழுதினவர் யாருன்னா ட்ரைடன்.
Who wrote Troilus and Cressida or Truth Found Too Late? இதை எழுதினவர் யார் அப்படின்னாலும் ட்ரைடன். Who is known as the greatest man of a little age அப்படின்னு சொன்னாலும் ட்ரைடன். And then who said about Dryden, I admire Dryden's talents and genius greatly, but he is not a poetical genius. அவர் வந்து ஜீனியஸ் தான், பட் அவர் பொய்டிக்கல் ஜீனியஸ்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னவர் வந்து வேர்ட்ஸ்வர்த். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த எஸ்ஸே ஆஃப் ட்ராமட்டிக் பொய்சி எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 1668. வாட் இஸ் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் ட்ரைடன்னா ஆல் ஃபார் லவ். After reading essay of dramatic poesy, who said that modern English begins here? அப்படின்னு சொன்னவர் வந்து டாக்டர் ஜான்சன். வாட் வாஸ் ட்ரைடன்ஸ் ஃபஸ்ட் ஹீரோயிக் ட்ராஜடி அப்படின்னாலும் டைரானிக் லவ். விச் நெரேட்டிவ் போயம் ஆஃப் ட்ரைடன் டிஸ்கிரைப்ஸ் ஆனஸ் மிரபிலிஸ். வாட் டஸ் religio laici mean? Religion of the layman. Which work of Dryden is based on Chaucer's Knight's Tale, Palamon and Arcite? Who called Dryden a glorious John அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா ட்ரைடனை சர் வால்டர் ஸ்காட். திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜான் ட்ரைடன் வாஸ் டைட் இன் 1700. ஓகேங்களா. எரர்ஸ் லைக் straws upon the surface flow, he who would search for pearls must dive below. இந்த லைன் வந்து எங்கே வருது அப்படின்னா ஆல் ஃபார் லவ். யார் எழுதுனதுன்னா ட்ரைடன் எழுதுனது. சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா லேர்ன் டு ரைட் வெல் ஆர் நாட் டு ரைட் இட் ஆல். திஸ் லைன் அப்பியர்ஸ் இன் அப்படின்னா எஸ்ஸே ஆன் சேட்டையர். இட் வாஸ் ஆல்சோ த ஒர்க் ஆஃப் ட்ரைடன். அண்ட் தென் வேர் வாஸ் ஜான் ட்ரைடன் பார்ன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்டு விங்கிள். அவர் பிறந்தது வந்து 19 ஆகஸ்ட் 1631. இறந்தது வந்து 12 மே 1700. பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டு விங்கிள், நார்த்தம்ப்டன்ஷயர், இங்கிலாண்டில். எந்த ஸ்கூல் போனார் அப்படின்னா வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்கூல் போனார். ஜான் ட்ரைடன் ரைட் ஃபார் த கார்னேஷன் ஆஃப் சார்லஸ் II. இதை நான் முதல்லையே சொன்னேன். டு ஹிஸ் சேக்ரட் மெஜஸ்டி தான் அவருக்காக எழுதியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜான் ட்ரைடன் 1665 என்ன ஒர்க் எழுதியிருக்காருன்னா த இண்டியன் எம்பரர். அண்ட் தென் விச் போயம் ரிட்டன் பை ஜான் ட்ரைடன் ரிகார்டிங் சக்சஸர் ஆஃப் சார்லஸ் II, ஆங்கர்டு விக்ஸ், அப்சாலம் அண்ட் அச்சிடோப்பிள். வென் வாஸ் ஜான் ட்ரைடன் வந்து பொயட் லாயரேட்டாக இருந்த இயர். வென் வாஸ் ஜான் ட்ரைடன் வாஸ் பொயட் லாயரேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1668 to 1688. எக்ஸாக்டாக டேட் வந்து அவர் இறந்தது வந்து 12 மே. நான் எகெயின் அண்ட் எகெயின் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது வேர் டிட் ஜான் ட்ரைடன் டை. அவர் இறந்தது வந்து லண்டனில் இருந்தார். பிறந்தது வந்து ஆல்டுவிங்கிள், நார்த்தம்ப்டன்ஷயர், இங்கிலாண்டில். இறந்தது லண்டனில். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் we are going to see the topic of Alexander Pope. When was Alexander Pope born? 21 May 1688, London, England. அவர் எப்போ பிறந்தாருங்க? 21 மே 1688 லண்டனில், இங்கிலாண்டில். அலெக்சாண்டர் போப் பிலாங் டு 18th century. போப்ஸ் த டன்சியார்டு கம்ப்ரைசஸ் ஆஃப் 3 books. அந்த டன்சியார்டு அப்படிங்கிறது மார்க் ஹீரோயிக் ஒர்க்கு, மார்க் ஹீரோயிக் நெரேட்டிவ் போயம். அண்ட் தென் விச் டைப் ஆஃப் போயிட்ரி அலெக்சாண்டர் இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் வந்து சட்டைரிக்கல் அண்ட் டிஸ்கோர்சிவ் டைப் ஆஃப் போயிட்ரிக்கு பெஸ்ட் நோன். அண்ட் தென் போப் இஸ் கன்சிடர்ட் எ மாஸ்டர் ஆஃப் ஹீரோயிக் couplet. அண்டு ஹீஸ் ரெஸ்டிங் பிளேஸ் அவர் எங்கே பரி பண்ணப்பட்டுச்சுன்னா செயின்ட் மேரிஸ் சர்ச், டிக்கிள்ஹாம், மிடில்செக்ஸ், இங்கிலாந்து. அண்ட் தென் ஆக்குபேஷன் ஃபார் போப் அப்படின்னா பொயட், ரைட்டர், டிரான்ஸ்லேட்டர். நோட்டபிள் ஒர்க்ஸ் இவருடையது வந்து த டன்சியார்டு, த ரேப் ஆஃப் த லாக், அண்ட் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம், எஸ்ஸே ஆன் மேன், ஹிஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஹோமர். அண்ட் தென் போப்ஸ் மேஜர் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குனா இலியட் அண்ட் ஒடிசி. ரேப் ஆஃப் த லாக் இஸ் எ மார்க் ஹீரோயிக் டைப் ஆஃப் போயம். சரிங்களா. அடுத்தது டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் டிவைன். த above quote is taken from. இந்த லைன் எங்கே வருது? டு ERR, எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் டிவைன்
அப்படிங்கிற லைன் வந்து an essay on criticism அதில் தான் வருது. சரிங்களா? அலெக்சாண்டர் போப் பிலாங்ஸ் டு விச் பீரியட்னா அகஸ்டன் பீரியட். அகஸ்டன் ஏஜ் இஸ் ஆல்சோ நோன் as நியோ கிளாசிக்கல் பீரியட். ஃபஸ்ட்டு மேஜர் பொய்டிக் ஒர்க் ஆஃப் போப் அப்படின்னு கேட்டால் த பேஸ்டோரல்ஸ். எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் வாஸ் பப்ளிஷ்டு எந்த இயர்னா 1711. Pope was a member of which reputed club of Augustan age? Secribulus Club, அதாவது SCRIBLERUSCLUB அந்த கிளப்பில் அவர் ரெப்யூட்டட் கிளப்பில் மெம்பராக இருப்பார். ஹூ ரோட் ஓட் ஆன் சால்ட்யூட்னா அலெக்சாண்டர் போப். அவர் இறந்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, 30 May 1744. எஸ்ஸே ஆன் மேன் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1733. அந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 1733 to 34. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸில் 1733 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதையே நோட் பண்ணிக்கலாம். டு ஹூம் அலெக்சாண்டர் போப் டெடிகேட்டட் ஹிஸ் எஸ்ஸே ஆன் மேன். யாருக்கு டெடிகேட் பண்ணார்னா ஹென்ரி செயின்ட் ஜான். விண்டிகேட் த வேஸ் ஆஃப் காட் டு மேன் இஸ் டேக்கன் ஃப்ரம் விச் போயம்னா an essay on man. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டடு கொஸ்டின். ஹூ இஸ் அட்ரஸ் பை போப் இன் ஹிஸ் போயம் எபிசல் டு டாக்டர் அர்புத்நாத்னு யாரை அவர் அட்ரஸ் பண்ணுறாருன்னா ஜான் அர்புத்நாத். விச் ஃபேமஸ் போயம் வாஸ் ரிட்டன் பை போப்னா ஓட் ஆன் சால்ட்யூட். அது எந்த ஏஜில் எழுதினாருன்னா அலெக்சாண்டர் போப்புக்கு ஏஜ் 12 இருக்கிறப்ப எழுதினார். வென் வாஸ் போப்ஸ் த ஒர்க்ஸ் ஆஃப் மில்டன் ஷேக்ஸ்பியர் வென் வாஸ் போப்ஸ் த ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பப்ளிஷ்டுனா 1725. த ஒர்க்ஸ் ஆஃப் மிஸ்டர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஹேஸ் ஹவு மெனி டோட்டல் வால்யூம்ஸ் அப்படின்னா 6 வால்யூம்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா போப் எழுதின மாரல் எஸ்ஸேஸ் வந்து வாட் டைப் ஆஃப் ஒர்க் த மாரல் எஸ்ஸேனா போயம். ஹவு மெனி போயம்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் மாரல் எஸ்ஸேஸ்? தேர் ஆர் 4 poems. விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயம் ஆஃப் போப் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு லாட்டின் பை சாமுவல் ஜான்சன். லாட்டினில் இவரோட ஒர்க்கை வந்து சாமுவல் ஜான்சன் டிரான்ஸ்லேட் பண்ணார். அது என்ன போயம்னா மெசியா. விச் டிசீஸ் அஃபெக்டட் அலெக்சாண்டர் போப்? அலெக்சாண்டர் போப்புக்கு வந்து டியூபர்க்ளோசிஸ் ஆஃப் த போன் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. ஹூ இஸ் த செகண்ட் மோஸ்ட் கோட்டட் ரைட்டர் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆஃப்டர் ஷேக்ஸ்பியர் அப்படின்னா தட் இஸ் அலெக்சாண்டர் போப் ஒன்லி. ஹூ செட் அபவுட் அலெக்சாண்டர் போப் இஃப் போப் இஸ் நாட் பி எ poet வேர் இஸ் ட்ரூ poetry பி ஃபவுண்ட் அப்படின்னா டாக்டர் ஜான்சன் தான் அப்படின்னு சொன்னவர். சரிங்களா? போப் வந்து பொயட்டா இல்லைன்னா நம்ம பொயட்ரியே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னவர். ஹூ ரோட் வின்சர் ஃபாரஸ்ட் WINDSOR ஃபாரஸ்ட்? அலெக்சாண்டர் போப். சின்ஸ் ஹி வாஸ் எ சைல்டு போப் வாஸ் வெரி இம்ப்ரெஸ்டு பை ஹூம் அப்படின்னு கேட்டால் ஹோமர். அலெக்சாண்டர் போப் கோ ஆத்தர்டு விச் ரெஸ்டரேஷன் காமெடி அப்படின்னா அவர் வந்து இன்னொருத்தரோடு சேர்ந்து எழுதின ரெஸ்டரேஷன் காமெடி 3 hours ஆஃப்டர் மேரேஜ். வேர் வாஸ் அலெக்சாண்டர் போப் பார்ன்னா லண்டன். பை ஃபெய்த்து அலெக்சாண்டர் போப் வாஸ் ஏ ரோமன் கேத்தோலிக். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஹூ ரோட் த இமிட்டேஷன் ஆஃப் ஹொரேஸ்னாலும் அலெக்சாண்டர் போப் தான். ஹூ ரோட் த மார்க் எபிக் ஆஃப் த ரேப் ஆஃப் த லாக்கும் அலெக்சாண்டர் போப் தான். அதே மாதிரி வந்து டேம் வித் ஃபெயிண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் அந்த ஃப்ரேஸை கையாண்டதும் போப் தான். வாட் புக்ஸ் அண்ட் டிட் அலெக்சாண்டர் போப் டிரான்ஸ்லேட் இன்டு இங்கிலீஷ் அப்படின்னா இலியட் அண்ட் ஒடிசி பை ஹோமர். வாட் வாஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இன் த பொய்ட்ரி ஆஃப் தட் ஏஜ்? அலெக்சாண்டரோட பீரியடில் பொய்ட்ரியில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வகிச்சதுன்னா ஃபார்ம். வாட் பிகேம் த ஒன்லி பாசிபிள் ஃபார்ம் ஃபார் சீரியஸ் ஒர்க் இன் வேர்ஸ் ஆர் த ஏஜ் ஆஃப் போப் அப்படின்னா த க்ளோஸ்டு கப்லெட். அலெக்சாண்டர் போப்பை என்னென்னு அழைக்கப்பட்டார்னா பிரின்ஸ் ஆஃப் கிளாசிசிசம். அவர் அப்படி கூப்பிட்டவர் வந்து ப்ரொஃபஸர் எட்டன் ETTON ப்ரொஃபஸர் எட்டன். அரிஸ்டோக்ரேசி ஆஃப் த 18th century இஸ் ரெப்ரசன்ட் இன் த ரேப் ஆஃப் த லாக் த்ரூ த கேரக்டர்ஸ். எந்த கேரக்டர்ஸ் மூலமான? பெலிண்டா அண்டு பேரன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் எபிசல் டு டாக்டர் அர்புத்நாத்தும் யார் எழுதுனாங்கன்னா அலெக்சாண்டர் போப் தான். அலெக்சாண்டர் போப் இறந்தது வந்து ட்விக்கன்ஹாம் இங்கிலாண்டில். அடுத்தது அலெக்சாண்டர் போப் வந்து ஸ்ட்ராங்லி அட்டாச்டு டு எ விமன். யார் அப்படின்னா லேடி எம் மாண்டெக்யூ. த ஏஜ் ஆஃப் போப் இஸ் கால்ட் அஸ் அகஸ்டன் ஏஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டெம்பரரிஸ் ஆஃப் போப் யாருன்னா அடிசன் அண்டு ஜொனாதன் ஸ்விஃப்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து வாட் வாஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் த பொயட்ஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் போப்
அதிகமாக என்ன சப்ஜெக்ட் மேட்டர் வந்து அந்த காலகட்டங்களில் பொயட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா டவுன் அண்டு கல்ச்சுரல் சொசைட்டி. வாட் சேட்டரிக்கல் போயம் வாஸ் இன்ஸ்பயர்ட் அண்ட் இன்சிடென்ட் பிட்வீன் லார்டு பீட்டர் அண்டு மிஸ் அரபெல்லா ஃபர்மர். இந்த லார்டு பீட்டருக்கும் அரபெல்லா ஃபர்மருக்கும் இடையில நடக்கிற பிரச்சனைகள் தான் வந்து ரேப் ஆஃப் த லாக் போயம். அதே டைம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ரியல் அக்கரன்ஸ். இந்த ரேப் ஆஃப் த லாக் வந்து ரியல் அக்கரன்ஸு. ஹூ ரோட் த போயம் ப்ரூட்டஸ் அப்படின்னு கேட்டாலும் அலெக்சாண்டர் போப். தட் ப்ரூட்டஸ் போயம் வாஸ் அன்ஃபினிஷ்டு அதே சமயம். சரிங்களா? அலெக்சாண்டர் போப் ஆல்சோ சஃபர்டு. அவர் இன்னும் என்ன டிசீஸ்னால் அஃபெக்ட் பண்ணப்பட்டார்னா ஸ்பைனல் டிஃபார்மிட்டி அண்டு ஆஸ்துமா. அண்டு தென் ஹூ ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் மேன்னா அலெக்சாண்டர் போப்பு. அதே மாதிரி செக்ரிபுலரஸ் கிளப்பில் இருந்து அலெக்சாண்டர் போப் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணார் அவரோட ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. யாருக்கு அப்படின்னா ஜொனாதன் ஸ்விஃப்ட்டுக்கு. என்ன ஒர்க்கு பப்ளிஷ்க்குனா கலிவர்ஸ் ட்ராவலுக்கு. எஸ்ஸே ஆன் மேன் அப்படிங்கிறது ஒரு போயம். சரிங்களா? ஹூ செட் நோ ரைட்டர் ரெஃப்ளெக்ட்ஸ் ஸோ கிளியர்லி அண்ட் கம்ப்ளீட்லி த ஸ்பிரிட் ஹீஸ் ஓன் டேஸ் ஆஸ் போப் டஸ். யாருமே வந்து இவ்வளோ கிளியராக இவ்வளோ கம்ப்ளீட்டாக அவங்களோட ஒர்க்கை வந்து வெளிப்படுத்தினதே இல்லைன்னு யார் சொன்னாங்கன்னா லெஸ்லி ஸ்டீஃபன். யாரை பற்றி சொன்னாங்கன்னா போப் பற்றி சொன்னாங்க. சரிங்களா? வாட் கைண்ட் ஆஃப் பொய்ட்ரி வாஸ் டாமினேட்டட் இன் த ஏஜ் ஆஃப் போப்னா சாட்டைரிக் பொய்ட்ரி. அலெக்சாண்டர் போப் ஹேட் ஏ ஹஞ்ச் பேக் அண்ட் ஹி வாஸ் 4 feet and 6 inches tall. In the rape of the lock, what does Belinda's hair become in the end na a group of stars. பெலிண்டாவோட ஹேர் வந்து a group of ஸ்டாராக மாறுச்சு. ஃபஸ்ட்டு ஒர்க் ஆஃப் போப் வந்து பேஸ்டோரல். பேஸ்டோரல் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிக்கப்படுது. தட் இஸ் ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்டு வின்டர். அண்ட் தென் which friend of Pope requested him to write the rape of the lock. யார் வந்து rape of the lock எழுத சொல்லி கம்பல் பண்ணாங்க அப்படின்னா ஜான் கெரைல் தான் சொல்லியிருப்பார். அண்ட் தென் த ஆல்மா மேட்டர் ஆஃப் அலெக்சாண்டர் போப் வந்து என்ன அப்படின்னா ட்வைஃபார்டு ஸ்கூல், TWYFORD SCHOOL. அண்ட் தென் அலெக்சாண்டர் போப்ஸ் எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வாஸ் கிரேட்லி அட்டாக்டு. ஹீ responded with what burlesque ridiculing critics and writers. That is the Dunciad. Who wrote the Dunciad na Pope. Nickname of Alexander Popeங்கிறது வந்து the Wasp of Twickenham for his harsh literary satires in his fellow writers. அதாவது அவரோட நிக்நேம் வந்து the Wasp of Twickenham. அடுத்தது who wrote the early career of Alexander Pope அப்படின்னா ஜார்ஜ் ஷெர்பான். And then Alexander Pope died at the age of 56. And then what type of satire the rape of the lockனா impersonal satire. Dunciad வந்து பார்த்தீங்கன்னா personal satire. Alexander Pope's Dunciad is the comic version of Virgil's Aeneid. Who said a little learning is a dangerous thing. It is very important. இது வந்து சொன்னவர் வந்து போப் தான் சொல்லியிருப்பார். அதாவது கொஞ்சமாக கற்றுக்கிறது ரொம்ப ஆபத்தானது. a little learning is டேஞ்சரஸ் திங்ஸ். கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு அறகுறை அறிவு ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா த ரேப் ஆஃப் த லாக் இஸ் எ பரோடி ஆஃப் விச் எபிக் போயம் அப்படின்னா த இலியட் அண்டு ஹோமர். அண்ட் தென் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் வாஸ் ஃபியர்ஸ்லி அட்டாக்டு பை ஜான் டெனிஸ். போப் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஹீரோயிக் கப்லெட். போப்ஸ் ஃபாதர் வாஸ் லினியன் மர்ச்சன்ட். போப்போட ஃபாதர் பேரும் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் போப் தான். போப் பப்ளிஷ்டு எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் எந்த ஏஜில் அப்படின்னா அட் த ஏஜ் ஆஃப் 23. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போப் வாஸ் பெஸ்ட் இன் ஹீஸ் எபிகிராம் அண்டு சேட்டையர். போப் வந்து அவரோட எபிகிராம் அண்டு சேட்டையரில் ரொம்ப பெஸ்ட்டாக தன்னை ப்ரூஃப் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. எஸ்ஸே ஆன் மேன் வந்து ஒரு பிலசபிக்கல் போயம். யார் வந்து சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா ப்ராப்பர் ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இஸ் மேன் அப்படின்னு சொன்னவர் வந்து யார் அப்படின்னா போப் தான். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு சேயிங்கும் அவர் சொல்லியிருப்பார். நேச்சர் இஸ் ஆர்டர் அண்ட் ரூல் அண்ட் ஹார்மனி இன் த விசிபிள் வேர்ல்டு அப்படின்னு சொன்னவரும் போப் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த ஏஜ் ஆஃப் சாமுவேல் ஜான்சனுக்கான கொஸ்டின். வென் வாஸ் சாமுவேல் ஜான்சன் பார்ன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 18 September 1709.
எப்போ டெத் ஆனார், அதாவது அவர் எப்போ டைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 டிசம்பர் 1784. அண்டு தென் வேர் வாஸ் சாமியூல் ஜான்சன் பார்ன் அப்படின்னா லிச்ஃபீல்டு ஸ்ட்ராட்ஃபோர்டுஷயர் இங்கிலாந்து, அந்த இடத்துல தான் அவர் பிறந்தார். லிச்ஃபீல்டு ஸ்ட்ராட்ஃபோர்டுஷயர் இங்கிலாந்து. அண்ட் தென் விச் காலேஜ் டிட் சாமியூல் ஜான்சன் அட்டெண்ட் ஃபார் அ இயர் அண்ட் ஹேட் டு லீவ் ஃபார் ஃபைனான்சியல் ரீசன்ஸ். காலேஜில் சேர்ந்துட்டு பணம் இல்லாததுனால காலேஜ் விட்டு லெஃப்ட் ஆனார். எந்த காலேஜ்னால் பெம்ப்ரோக் காலேஜ். அண்ட் தென் சாமியூல் ஜான்சன் மேரீடு எலிசபெத் போர்ட்டர், அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து எலிசபெத் போர்ட்டர். அவரோட லாங்கஸ்ட் போயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ். அதுக்கப்புறம் விச் மேகசின் டிட் சாமியூல் ஜான்சன் எடிட் இன் 1752? 1752னா த ரேம்ப்ளர். 1750லேருந்து 1752 வரைக்கும் சாமியூல் ஜான்சன் வந்து ஒரு போயம் எடிட் பண்ணார். அது வந்து ஒர்க் என்னென்னா த ரேம்ப்ளர், RAMBLER. அடுத்தது பார்த்திங்கன்னா சாமியூல் ஜான்சனோட டிக்ஷனரியை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, எந்த மன்னர் காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் 3ோட காலத்தில். அதே மாதிரி 1755. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், நிறையா தடவை எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற கொஸ்டின், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹூ இன் 1762 அவார்டட் சாமியூல் ஜான்சன் வித் ஆனுவல் பென்ஷன். ஆனுவல் பென்ஷன் கொடுத்தது சாமியூல் ஜான்சனுக்கு யார்? ஜார்ஜ் 3rd. விச் யூனிவர்சிட்டி கன்ஃபர்டு ஹானரரி டாக்டரேட் ஆன் சாமியூல் ஜான்சன். சாமியூல் ஜான்சனுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்த யூனிவர்சிட்டி எது அப்படின்னா டப்ளின் யூனிவர்சிட்டி. ஹூ பிகேம் எ ஃப்ரெண்ட் ஆஃப் சாமியூல் ஜான்சன் அண்ட் லேட்டர் பப்ளிஷ்டு ஹிஸ் பயோகிராஃபி. ஃப்ரெண்ட் ஆஃப் சாமியூல் ஜான்சன், அவரோட பயோகிராஃபியை வெளியிட்ட மேன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் போஸ்வெல், BOSWELL, ஜேம் போஸ்வெல். நேம் த ஒன்லி பிளே ரிட்டன் பை Johnson, that is Irene. Answer IRENE, only play written by Johnson. The novel written by Johnson எதுன்னு பார்த்தீங்கன்னா The History of Rasselas, The History of RASSELAS. What was Johnson's aunt say when he was born? அவங்க அத்தை வந்து அவர் பிறந்தப்ப என்னன்னு சொன்னாங்க? I would not have picked such a poor creature up in the street. சாமியூல் ஜான்சன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னாங்க, ஐ வுட் நாட் ஹாவ் பிக்டு சச் எ புவர் க்ரீச்சர் அப் இன் த ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாமியூல் ஜான்சன்ஸ் எஜுகேஷன் பிகின் அட் த ஏஜ் ஆஃப். எப்போ அவருடைய எஜுகேஷன் ஆரம்பிச்சதுன்னா 3 இயர்ஸில். ஹூ வாஸ் நோன் டு ட்ரிங்க் அப் டு 25 cups ஆஃப் டீ இன் 1 sitting. இந்த சேயிங்க்கு யார் வந்து பொருத்தமானவங்க அப்படின்னா சாமியூல் ஜான்சன். அதாவது ஒரே சிட்டிங்கில் 25 கப்பு டீ நான் வந்து அவர் வந்து குடிப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த சேயிங்க்கு யார் வந்து ஒரு பொருத்தமான நபர் அப்படின்னா சாமியூல் ஜான்சன். அடுத்தது பார்த்திங்கன்னா பென் நேம் ஆஃப் சாமியூல் ஜான்சன் தான் டாக்டர் ஜான்சன். ஹூ ரோட் டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதுவும் இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், சாமியூல் ஜான்சன். அடுத்தது பார்த்திங்கன்னா சாமியூல் ஜான்சனுடைய ஃபாதர் மைக்கேல் ஜான்சன். சாமியூல் ஜான்சன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ், புக்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் ஆர் ப்ரெசன்ட்லி ப்ரிசர்வ்டு. எங்கே இருக்குது அப்படின்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. டாக்டர் ஜான்சன் வாஸ் டேக்கன் டு லண்டன். அவருக்கு வந்து எதுக்காக லண்டன் போவார்? வைத்தியத்துக்காக போவார். என்ன வைத்தியம்னா ஸ்க்ரூஃபோலா அப்படிங்கிற நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருப்பார். SCRUFOLA. அவருடைய இந்த நோயை வந்து குயின் ஆன் அப்படிங்கிறவங்க தான் வந்து க்யூர் பண்ணுறதுக்காக அவருக்கு வந்து தனியாக ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க லண்டன் வர சொல்லி. டாக்டர் ஜான்சன்ஸ் டிக்ஷனரி ஹேஸ் மோர் தென் டேஸ் என்ட்ரிஸ்னால் 40,000 என்ட்ரிஸ். ஹவு மெனி லிட்ரரி கொட்டேஷன்ஸ் ஆர் தேர் இன் ஜான்சன்ஸ் டிக்ஷனரி அப்படின்னா 1,14,000. As a student at Pembroke College, Oxford, Johnson translated Alexander Pope's Messiah into. அலெக்சாண்டர் போப்போட மெஸ்ஸியாவை வந்து முதல்ல நம்ம இதை பார்த்தோம்ல லாட்டின் வேர்ஸில் இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார், சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்டர் ஜான்சன் பிகேம் டாக்டர் எப்போ ஆனார் அப்படின்னா 1755 தான் ஆனார்.
அடுத்தது சாமியூல் ஜான்சன் ரிசீவ்டு ஃப்ரம் சார்ஜ் தேர்ட், அதாவது பென்ஷன் வாங்கினார் இல்லைங்களா, சார்ஜ் தேர்ட் அவர் கொடுத்தாரு இல்லைங்களா, அது ஒரு இயருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 pounds. நெக்ஸ்ட் ஒன், ஹூ பிலீவ்டு தட் ஷேக்ஸ்பியர் டிட் மச் பெட்டர் இன் காமெடி தென் இன் ட்ராஜடி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் சாமியூவல் ஜான்சன். அடுத்தது டாக்டர் ஜான்சன் ரிசீவ்டு எ பென்ஷன் ஃப்ரம், எப்போ எந்த இயர்லேருந்து வாங்கினார்னா 1762. ஹூ ரோட் த பேட்ரியாட் அப்படின்னு கேட்டாலும் டாக்டர் ஜான்சன். ஹூ ரோட் த பியூட்டிஸ் ஆஃப் டாக்டர் ஜான்சன் கேட்டாலும் டாக்டர் ஜான்சன். லைஃப் ஆஃப் ஜான்சன் ஹூ ரோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா போஸ்வெல். அதே மாதிரி ஜான்சன் வாஸ் த சன் ஆஃப் எ புக் செல்லர். ஹூ வாஸ் அப்ளைடு த எபித்தட் அகஸ்டன் டு ட்ரைடன் அப்படின்னா டாக்டர் ஜான்சன். நெக்ஸ்ட் ஒன், விச் ஒர்க் டுக் நியர்லி 8 years, தட் இஸ் 7 years ஃபார் கம்ப்ளீட்டடாக 7 years ஆகிருக்கும், 8வது வருஷத்தில் பாதி போயிருக்கும். அது எந்த ஒர்க்குக்காக அப்படின்னா எ டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஹூ ரோட் ஸ்லோ ரைசஸ் ஒர்த் பை பாவர்ட்டி டிப்ரெஸ்டு, இதை எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டால் டாக்டர் ஜான்சன். அண்ட் தென் ஹூ ரோட் ப்ரிசர்வ் த பியூரிட்டி அண்ட் அசர்ஷன் த மீனிங் ஆஃப் அவர் இங்கிலீஷ் இடியம், இதை எழுதினவங்க டாக்டர் ஜான்சன் இன் ஹிஸ் ப்ரிஃபேஸ் டு எ டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். அண்ட் தென் ஜான்சன் மேரீடு எலிசபெத் போர்ட்டர் இன் 1735. டாக்ஸேஷன் நோ டைரனி அண்ட் தென் த ஃபால்ஸ் அலாரம், இது ரெண்டும் எழுதினவர் யார் அப்படின்னா டாக்டர் ஜான்சன். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் டிக்ஷனரி டாக்டர் ஜான்சன். சாமியூவல் ஜான்சன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஷேக்ஸ்பியர்ஸ் கிரிட்டிக் அப்படிங்கிற இதாலையும் இவர் எல்லாராலும் அறியப்பட்டார். ஹூ ப்ரிஃபர்டு ஷேக்ஸ்பியர்ஸ் காமெடிஸ் டு ஹிஸ் ட்ராஜடிஸ் அப்படின்னா டாக்டர் ஜான்சன். விச் ஆஃப் த 3 யூனிட்டிஸ் டிட் ஜான்சன் ஃபேவர் அப்படின்னா யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். Who said that end of writing is to instruct, end of poetry is to instruct by pleasing அப்படின்னு சொன்னவர் வந்து டாக்டர் ஜான்சன். இதெல்லாமே அந்த சேயிங் கொட்டேஷன் இதெல்லாம் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. தென் லைஃப் ஆஃப் கவுலி யார் எழுதுனாங்க அப்படின்னா டாக்டர் ஜான்சன். ஹூ செட் ஐ சஃபர்டு ஃப்ரம் impaired eyesight, depression and poverty and left Oxford without a degree அப்படின்னு சொன்னவர் டாக்டர் ஜான்சன். அண்ட் தென் ஹூ ரோட் த லைஃப் ஆஃப் சேவேஜ் அப்படின்னு கேட்டாலும் டாக்டர் ஜான்சன். வாட் டிட் டாக்டர் ஜான்சன் சே அபவுட் ட்ரைடன்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஃபார் இங்கிலீஷ்? ஹீ ஃபவுண்ட் இட் எ பிரிக் அண்ட் லெஃப்ட் இட் ஆஃப் மார்பிள். அண்ட் தென் டாக்டர் ஜான்சன்ஸ் செகண்ட் ட்ரூலி கிரேட் ஒர்க் இஸ் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர். நேம் த ட்ராவல் புக் ரிட்டன் பை ஜான்சன் கேட்டாங்கன்னா எ ஜேர்னி டு த வெஸ்டர்ன் ஐலண்ட்ஸ் ஆஃப் த ஸ்காட்லாண்ட். ஹவு டிட் Dr. Johnson define essay? A loose sally of mind, an irregular indigested piece, not a regular. And then another one, who wrote Rasselas, Rasselas Prince of Abyssinia, that is Johnson. And then Samuel Johnson earliest work appears in caves dash அப்படின்னு கேட்டாங்கன்னா the gentleman's magazine. Universal Chronicle are also known as Weekly Gazette. And then who wrote the lives of poets? It is an important question. That is Dr. Johnson. In the lives of the poets he was planned as a series of introduction of how many poets அப்படின்னு கேட்டால் 52 poets. அண்ட் தென் ஹூ, அதாவது லைஃப்ஸ் ஆஃப் த பொயட்ஸில் அவர் 52 கவிஞர்கள் பற்றி எழுதியிருப்பார். சரிங்களா. த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் பிட்வீன் போப் அண்ட் வேர்ட்ஸ்வர்த் வாஸ் டேஷ் அப்படின்னு கேட்டால் டாக்டர் ஜான்சன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹூ டெல் டுடே இஸ் நோன் ஆஸ் டிக்டேட்டர் ஆஃப் இங்கிலீஷ் லெட்டர்ஸ், தட் இஸ் டாக்டர் ஜான்சன். ஹூ செட் தட் ட்ரைடன் இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம், இது ட்ரைடன்லேயும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, தட் இஸ் டாக்டர் ஜான்சன். அண்ட் தென் ஹூ ரோட் த போயம் லண்டன் அப்படின்னு கேட்டாலும் சாமுவேல் ஜான்சன். டாக்டர் ஜான்சன்ஸ் ஃபஸ்ட்டு போயம் வந்து லண்டன். இட் வாஸ் பப்ளிஷ்டு இன் 1738. சரிங்களா. கேர்லைல் வந்து டாக்டர் ஜான்சனை எப்படி கூப்பிட்றாருன்னா எ
Mass of genuine manhood. Carlyle called him Dr. Johnson as a mass of genuine manhood. And then the poem London is written in dash அப்படின்னா ஹீரோயிக் கப்லெட். அது வந்து எதை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க? ஹீரோயிக் கப்லெட். அண்ட் தென் லைஃப் இஸ் எ ப்ராக்ரஸ் ஃப்ரம் வாண்ட் டு வாண்ட், நாட் ஃப்ரம் என்ஜாய்மெண்ட் டு என்ஜாய்மெண்ட். இந்த சேயிங் சொன்னவங்க யார் அப்படின்னாலுமே டாக்டர் ஜான்சன். அண்ட் தென் டாக்டர் ஜான்சனோட ட்ராமா வந்து ஐரின். சரிங்களா? ஹூ ரோட் த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ்ன்னு கேட்டாலும் சாம்யூவல் ஜான்சன் தான் ஆன்சர். அண்ட் தென் கிரேட் பொய்ட்ரி ஃபார் ஜான்சன் ரிக்வயர்டு போத் அப்படின்னா நேச்சர் அண்டு நாவல்ட்டி. ஹூ கால்டு டாக்டர் ஜான்சன் த கிரேட் சாம் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்மாலட், SMOLLET. ஹூ செட் த மெமரி ஆஃப் ஜான்சன் கீப்ஸ் மெனி ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் அலைவ் அப்படின்னு சொன்னவர் மெக்காலே, MACAULAY. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் மட்டும் எக்ஸப்ட் போட்டிருப்பேன். ஏன்னா அவரது வந்து தனியாகவே ஒரு MCQs போடணும், நிறையா இருக்குது. 2வது சாப்டர் 3 அவரோட ஒர்க்ஸு அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவரை பற்றின இன்ட்ரோ வந்து நம்ம டீட்டெயிலாக MCQஸாக பார்க்கலாம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.